பெரிய ரட்சிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த தன்மையிலும் கர்த்தருடைய வார்த்தைய புறக்கணிச்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. பவுல் சொல்றாரு, பசி, வியாகுலம், வருத்தம், கஷ்டம், அதிகாரங்கள், வல்லமைகள், கர்த்தத்துவங்கள், தேவதூதர்கள், வருங்காரியங்கள், நிகழ்காரியங்கள் எதுவா இருந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன் அப்படின்றார். தேவ அன்பு எல்லாம் எங்க இருக்குன்னு அவருடைய வார்த்தையில் இருக்குது. அதனால அவர் சொல்றாரு, இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகளை யாவையும் விட்டு விலகி அப்படின்றாரு. ஒரு காலமும் எந்த பிரச்சனைக்கும் எதுக்காகவும் நீங்க விட்டு விலகிறாதீங்க. பிரச்சனைகள், பல போராட்டங்கள், பல நிந்தனைகள், நெருக்கங்கள், சோதனைகள், புடமிடுதல்கள் நிறைய வரும். விட்டுறாத. அப்படி பூச்சிக்கிட்டேன்னு 14ஆம் வசனத்துல பின்னாடிக்கிற வார்த்தையில மறுபடியும் அவர் எழுதுறாரு, கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கர்த்தர் ஆக்கிடுவார் அப்படின்னு சொல்றாரு. கீழே உள்ள வார்த்தையில சொல்லுது, நீ கீழாவாமல் மேலாவாய் அப்படின்றாரு. அப்ப நம்மளுக்கு ஒரு அற்புத விதமான ஒரு பாயிண்ட் கிடைச்சிச்சு. நான் கர்த்தர் என்னை வாளாக்காமல் என்னை தலையாக்குவதற்கு எந்த நெருக்கத்திலையும் நான் அவருடைய வார்த்தைகளை, அவருடைய கட்டளைகளை நான் ஒரு காலமும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு ஆழமான ஒரு உறுதி, ஒரு உடன்பாடு ஒரு மனுஷனுடைய இருதயத்துல எப்போ வைக்கிறானோ அப்பவுமே கர்த்தர் அவனை பெருசாக்கிறார். நான் சபைக்கு போய் கேள்விப்பட்ட ஒரு பெரிய வார்த்தை என்னன்னா, கர்த்தர் சோதிக்கிறார். கர்த்தர் இதுவரைக்கும் ஒண்ணும் செய்யல. கர்த்தர் கைவிட்டுட்டார். கர்த்தர் காணாதவர் போல இருக்கிறார். கர்த்தர் சில நேரத்துல செவியை மாத்திடுறாரு. இப்படி எல்லாம் பல மாதிரி நான் கேட்டிருக்கிறேன். உங்களுக்கும் அதெல்லாம் வாயில வந்திருக்கும், மனசுல தோன்றிருக்கும். என்னாச்சுன்னு தெரியலையே, கர்த்தர் நம்மளை கைவிட்டுட்டாரு போல தெரியுது, என்னாச்சுன்னு தெரியலையே, ஒண்ணு நடக்கலையே, என்னாச்சுன்னு தெரியலையே, இப்படி எல்லாம் ஆகுதே இப்படின்னு மனுஷனுக்குள்ளாக நிறைய புலம்பல்கள், தோற்றங்கள் எல்லாம் உண்டாகும். ஆனா எனக்கு உண்டாகாது ஒரு காலம். ஏன்னா நான் கர்த்தருடைய வார்த்தையை பத்தி நல்லா ருசிச்சிருக்கிறேன். நீ எந்த பிரசங்கத்தையும் கேளுங்க, கர்த்தர் அடிப்பாரு, கைவிடுவாரு இப்படின்னு சொல்றாங்க. எதுக்குன்னு கர்த்தருடைய வார்த்தையினுடைய சுத்தம் அவங்களுக்கு புரியாததுனால அப்படி பேசுறாங்க. இன்னைக்கு முதல்ல கர்த்தருடைய வார்த்தையை பற்றி, அதோட சுத்தத்தை பற்றி நான் சொல்லட்டும். நீதிமொழி 30:5 சொல்லுது, தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள். அது இங்கிலீஷ்ல எப்படி வரும்னா, எவரி வேர்ட் ஆஃப் த காட் இஸ் ஃபிளேவ்லெஸ் அப்படின்னு. அதாவது கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் குற்றமற்றவைகள் அப்படின்னு கர்த்தர் ஒண்ணு சொல்லிட்டாருன்னா அது அப்படியே நடந்துரும். அது சுத்தமான வார்த்தை, அதுல பொய் இல்லை. வானத்திலிருந்து மழையும் நீரும் பூமிக்கு வந்து விதைக்கிறோட விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை எல்லாத்தையும் எப்படி செம்மையா செய்து முடிக்குதோ அப்படி போல தேவனுடைய வார்த்தை சுத்தமானது, குற்றமற்றது, அது புடமிடப்பட்டவைகள் அப்படின்னு. அதனால அந்த வார்த்தை சொன்னதுதான் செய்யும், செய்ய போறதான் சொல்லும். அதனால அந்த வார்த்தை சுத்தமாக்கப்பட்டவைகள், உண்மை உள்ளவைகள் அப்படின்னு நம்பணும். அப்போ பைபிள் சொல்லுது, கரெக்டா என் வார்த்தை உண்மை உள்ளது, சொன்ன மாதிரி நடந்துன்னு சொல்லுது. ஆனா மனுஷனுடைய அறிக்கையெல்லாம் அது நடந்த மாதிரியே பேசல, ஒண்ணுமே எனக்கு நடக்கல, சரியா போகல அப்படின்ட்டு சொல்றோம் இல்லையா? இப்ப அந்த வசனத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பேசிட்டு முக்கியமான விஷயத்துக்கெல்லாம் போவோம். சங்கீதம் 12:6 அந்த வசனத்தை நான் படிச்சுட்டு அப்புறமா உங்களுக்கு நான் அதுல இருந்து கொஞ்சம் நேரம் விளக்குறேன் பாருங்க. அது என்ன சொல்லுது அப்படின்னா, வசனத்தை பத்தி நல்லா புரிஞ்சுக்கணும் இல்லையா? கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கோப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது அப்படின்றாரு. இந்த கர்த்தருடைய வார்த்தைய வெள்ளிக்கு ஒப்பிட்டு பேசுறாரு. இந்த வெள்ளி இருக்கு பாருங்க, இதை எங்க சுத்தமாக்குவாங்க அப்படின்னா, குகையில தான் அந்த வெள்ளி சுத்தமாக்கப்படுகிறது, விளக்கப்படும். மண் குகையில தான் பண்டைய காலத்துல, இப்போ அந்த மண் குகை மாதிரி ஒண்ணு உற்பத்தி பண்ணிட்டாங்க. மண் குகைக்குள்ள போய் அந்த மண் குகையில தான் மேலான அடுப்பு உண்டாக்கி அந்த சூட்டுல அந்த வெள்ளியை உருக்குவாங்க.
அது எவ்வளவு முறை உருக்குறாங்கன்னா அது சுத்தமாகறதுக்கு 7 முறை உருக்குவாங்களாம். 7 முறை உருக்குறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் கேட்டீங்கன்னா 5 நாள் ஆகுமா. 5 நாள் ஆட்டு இந்த மண் குகையில வெள்ளிய போட்டு உருக்கி அதுக்கு பின்னாடி தான் இது என்ன ஆகுதுன்னா நல்லா சுத்தமாட்டம் ஆகுது. நல்லா உருக்குனா ஒருவேளை அது தங்கமாட்டம் ஆகிரும் சொல்றாங்க. அந்த அளவுக்கு மண் குகையில போட்டு வெள்ளிய போட்டு உருக்கி 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 அது நல்லா பளிச்சுன்னு சுத்தமான தங்கத்தை போல அதை கொண்டு வந்துடுறாங்க. அப்படி போலதான் தேவனுடைய வார்த்தை. எப்படிப்பட்டதான் அது பார்க்கிறதுக்கு வெறும் வார்த்தை போலதான் இருக்கும், ஒரு பவர் இல்லாத போலதான் இருக்கும். வாய் வழியா போய், காது வழியா போய், கண் வழியா போய், மூக்கு வழியா போறது ஒரு குகை இருக்குது. அதுக்கு பேர் தான் ஹார்ட். இந்த குகைக்கு நிறைய பாதைகள் இருக்குது. இந்த ஹார்ட்ல வேத வசனம் வந்த பின்னாடி இந்த ஹார்ட்டுக்குள்ளாக இருந்து இந்த வேத வசனம் தான் சொன்னதை நிறைவேற்ற வரைக்கும் போராடுமா. அதாவது வெள்ளிய உருக்குறாங்க வைங்களேன் மண் குகையில, அது சும்மா சாதாரண ஒரு பொருள் மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். ஆனா அது சோதனை வர 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 வரதான் அந்த மண் குகையுடைய தாக்கத்தினால உள்ள இருக்கிற அந்த வெள்ளி சுத்தமா தெரியுது. இப்ப என்ன சொல்றாரு, உங்களுடைய இருதயம் தான் குகைன்றார். இந்த குகை சோதனை வரும்போது, பாடுகள் வரும்போது, துக்கங்கள் வரும்போது, இப்போ வேதனையும் சோதனையும் பாடும் துக்கம் வரும்போது இந்த குகையா இருக்கிற உங்களுடைய இருதயம் தாக்கு பிடிச்சிட்டுன்னு இப்போ தேவனுடைய வார்த்தை உங்களிடத்துல பொன்னாய் விளங்கும், வெளியே போல பிரகாசமா விளங்கும்ன்றார். மண் குகை தான் இருதயம். இங்க எல்லாருக்கும் சோதனை வருது இல்லையா? நம்ம சொல்றோம், நான் சொல்லுவேன், நீங்க சொல்லுவிய, கர்த்தர் என் கேடகம், கர்த்தர் என் பலன், கர்த்தர் என் துருகம், கர்த்தர் ரட்சணிய கொம்பு, கர்த்தர் எனக்கு அடைக்கலம், இப்படிலாம் பேசுவோம். ரெச்சிப்பு கண்மலை பாடும்போது பேசுறோம், சாதா இருக்கும்போது பேசுறோம், இதெல்லாம் நடக்குது பாருங்க, பேசுவோம். ஆனா சோதனைகள் வருது இல்லையா? மரண கட்டுகள் வருது, வியாதிகள் வருது, பொருளாதார பிரச்சனை வருது, துச்சர பிரவாகம் வருது, அது அழிவின் அம்புகள் எல்லாம் வருது இல்லையா? அலைகளெல்லாம் நம்மளும் வாரிக்கொள்ள வருது. இப்போ நம்ம என்ன ஆயிரும், இந்த சோதனை உள்ள வரும்போது நம்முடைய இருதயம் என்ன ஆயிடுது, வெடிச்சிருது, பிரஸ்ட் ஆயிடுது. ஐயோ எப்படின்னா நம்ம புலம்ப ஆரம்பிச்சிடும். இப்போ ஐயோ சரியில்லை அப்படின்னு தாங்க முடியல. மண் குகையில நல்ல தீய அனல் மூட்டி எழுப்பு குருபில்னு ஒரு வார்த்தை போடுறாங்க இங்கிலீஷ்ல. அது எப்படின்னா அதிக சோதனையை கொடுக்கக்கூடிய ஒரு அடுப்பான் இல்லையா? அந்த அடுப்பு அதிக சோதனை கொடுக்கும்போது மண் எல்லாம் அப்படின்னு பொறிஞ்சு கரிஞ்சு கீழே விழுமா. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா நேரம் குகைக்குள்ளேயே போயிடுறாங்க. மேல ஒரு 10 அடுக்கு இருக்கும், சைடுல ஒரு 100 அடுக்கு இருக்கும், கீழே ஃபுல்லா மண் அடுக்கா தான் இருக்கும். அதனால பெரிய குகைகளை போட்டுதான் இதை உருக்க முடியுமா. அந்த மாதிரி எத்தனை சோதனைகள் வந்தாலும் தாங்கக்கூடிய இருதயத்துல தான் தேவனுடைய வார்த்தை பொன்னா விளங்குன்றார். தேவனுடைய வார்த்தை பிரகாசிக்கும். சும்மா சாதா இடத்துல போயெல்லாம் ஒரு வெள்ளியையோ ஒரு தங்கத்தையோ உலோகங்கள் எல்லாம் உருக்கிற முடியாது இல்லையா? கிடைக்காது. எந்த இடத்துல வச்சாலும் கிடைக்காது. ஒரு ஸ்ட்ராங்கான அடுப்பு வச்சு அதை தாங்கக்கூடிய குகைக்குள்ள வச்சு தான் அதை உருக்க முடியும். அப்படி போல ஸ்ட்ராங்கான இருதயத்துக்குள்ளாக தேவனுடைய வார்த்தை வரும்போது சோதனையே வந்துடும். ஈஸியா கிடைக்காது. நான் எப்பவுமே சொல்லுவேன், எதுக்கு ஈஸியா கிடைக்காது அப்படி சொல்றேன்னா, தேவனுடைய ராஜ்யம் நெருக்கமானது இடுக்கமானதான் சொல்லுது. பரலோக ராஜ்யம் நெருக்கமானது இடுக்கமானது, அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போக முடியுன்றார். அப்படின்னு என்ன அர்த்தம், பரலோக ராஜ்யத்துல வர்றது எல்லாமே சுத்தம் உள்ளதான், பட் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் வருமே தவிர ஈஸியா வராது. டொக்கு 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 நம்ம நினைச்ச மாதிரி கை தட்டினா பாடினா ஆராதிச்சா கண்ணீர் விட்டா வரதுன்னு சுத்த போய் வராது அது. ஏன்னா கர்த்தர் முதலே சொல்லிட்டு பரலோக ராஜ்யம் நெருக்கமானது இடுக்கமானது, ஏசு சொன்னார். அதனால ஈஸியா வராது. ஈஸியா வரணும்னா சோதனை கண்டிப்பா உண்டு. தேவனால் அல்ல, பிசாசு உங்களை சோதிக்கும் போது இப்ப நீங்க எப்படி மண் குகையை போல நல்ல சோதனை வரும்போது நீங்க மண் குகையை போல பல பிரச்சனை வந்த பின்னாடி சோதனை இருந்து தப்பிச்சிட்டீங்கன்னு முறுமுறுக்காம குளகுளம்னதை பேசாம தப்பிச்சிட்டீங்க. இப்போ தேவன் சொன்னது அப்படியே நடந்துரும். உங்களை வாழாக்காமல் தலையாக்காமல் சொன்னாரு, கீழாகாமல் நீ மேல வாங்கி சொன்னாரு. இந்த இதெல்லாம் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆமீன் சொல்லுங்களேன். அப்ப என்னுடைய மைண்ட்ல நான் பிக்ஸ் பண்றது என்னதுன்னா, நான் ஒரு மண் குகை, எத்தனை சோதனைகள் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை பாடுகள் வந்தாலும் நான் கர்த்தரையோ கர்த்தருடைய வார்த்தையோ எதை குறித்தோ நான் முறுமுறுக்கிறதோ முடமுடன் வர்றதோ ஆகாது. ஏன்னா நீங்க பெரிய பெரிய விஷயங்களை கேட்க வந்திருக்கிறீங்க. படவட்டை எதுக்கு வந்திருக்கீங்க? நிறைய பணம் கேட்க வந்திருக்கிறீங்க இல்லையா? நீங்களா நானும் கூட அப்படித்தான் வந்திருக்கிறேன்.
பரிசுத்தத்தை கேட்க வந்திருக்கிறேன், பணத்தை கேட்க வந்திருக்கிறேன், நான் 2க்கு தான் வந்திருக்கேன் வச்சுங்களா. நீங்களும் 2க்கு தான் வருவீங்க, எல்லாருமே 2 தான் வருவீங்க. உங்களுக்கு நீங்க கேட்டு தந்துட்டாருன்னா நீ என்ன பண்ணுவீங்க? நீங்க கேட்குறீங்க, ஆண்டவரே எனக்கு நிறைய பணம் வேணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? என்னத்தை செய்ய போறீங்க? நீங்க பாவம் தான் செய்ய போறீங்க. புரியுதா? எல்லா மனுஷனும் சபையில இருக்கிற 90 பேர் வராங்கன்னா, 100 பேர் வராங்கன்னா, 99 பேருக்கு கடவுள் கொடுத்தா அவன் பாவத்தை இல்லாமல் ஒன்றும் செய்ய மாட்டான். அதனாலதான் கர்த்தரு ஒரு மனுஷனுக்கு கொடுக்கும்போது அவனை சோதிச்சுட்டு கொடுக்குறாரு. தேவன் சோதிக்கிறது சோதனை வரவழைச்சு அந்த சோதனை ஸ்ட்ராங்கா நின்ன பின்னாடி இப்போ கொடுக்குறாரு. அதுக்கு இந்த சோதனைக்கு பேர் தான் கற்பனைன்னு ஒண்ணு வச்சுட்டாங்க. கற்பனை நம்ம ஃபாலோ பண்றது பெரிய பிரச்சனையா இருது. இப்போ சோதனை வந்த பின்னாடி அதை இதை பேசி எடுத்து மண்டையை போட்டு குழப்பி நம்மளையே கிறுக்க நாட்டு நம்மளை மாத்தி மூஞ்சில எல்லாம் சோகத்தை வச்சு ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா மாத்தி ஒரு சைஸா மூடனை போல மாறும்போது கர்த்தர் தராது. இப்ப பாருங்களேன், அதுல ஒரு மனுஷனை சொல்றேன், அப்படித்தான் கர்த்தருடைய வார்த்தை அதெல்லாம் சொல்லுது இல்லையா? கர்த்தருடைய வார்த்தை 7 தரம் வெள்ளிய புகையில புகையிடப்பட்டது போல அது உங்களை சோதிச்சுதான் அது பொண்ணா விளங்கும் அப்படின்றது இல்லையா? இப்ப பாருங்களேன், ஒரு விஷயத்தை சொல்றேன் இல்லையா? தாவீதை பத்தி முதல்ல பேசுறேன். தாவீது எப்படி ராஜாவாகனா? கர்த்தர் அபிஷேகம் பண்ணினால அல்ல, உடனே சொல்லக்கூடாது. அப்புறம் அபிஷேகம் பண்ணாரு, அதனால கர்த்தர் தாவீதை ஆளாக்கிட்டார் அப்படின்ட்டு. உங்க மேல எல்லாம் அபிஷேகம் இருக்குது, உங்களுக்கு தெரியாது. உங்க மேல எல்லாம் அபிஷேகம் இருக்குது. ஆனா தேவன் நீங்க எல்லாம் அபிஷேகம் பண்ணப்படாமல் நீ இந்த இடத்துல நிக்க முடியாது. ஏன்னா இங்க மாம்சத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத காரியத்தை பேசுற இடம். உலகத்துல எல்லா இடத்துலயும் மாம்சத்துக்கு இன்ட்ரெஸ்டான காரியத்தை பேசுவாங்க. ஆனா இந்த ஒரே இடத்துல மட்டும்தான் மாம்சத்துக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஒரே பரிசுத்தம் சொல்லி நம்மளை அப்படியே சுருக்கிடுவாங்க. சோ இந்த இடத்துல நம்ம இருக்கிறதுக்கு தேவ அபிஷேகம் இல்லாம இங்க இருக்க முடியாது. நம்ம இருக்கிறோம். ஆனா தேவ அபிஷேகத்தை பெற்ற பின்னாடி கூட நம்மளுக்கு இந்த ஒரு சரியான இருதயம் இல்லாமல் போய்விட்டது. நம்மளுக்கு நல்ல செட் பண்றக்கூடிய இருதயத்தை நம்ம இப்படிதான் வாழணும், இப்படிதான் இருக்கணுங்கிற ஒரு செட்டிங் மைண்ட் நம்மளுக்கு இல்லாம போச்சு. நான் என்ன வந்தாலும் என்ன வராம போனாலும் இப்படிதான் இருப்பேன் அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் இல்லாம போனதுனாலதான் வெற்றி கிடைக்கல. சோதனைகளை தாங்கின ஒரு இருதயத்தை பற்றி இப்ப பேசட்டும். அதன் இடத்தில் கர்த்தரின் வசனம் சொற்கள் சுத்தமாக நிறைவேறினது, அதை பற்றியும் சொல்லட்டும். முதல்ல ஹார்ட் ஆஃப் த தாவீதுடைய இருதயத்தை பற்றி பேசுறான் இல்லையா? அவன் தான் நம்முடைய முக்காவாசி நம்ம மனுஷ தன்மையில இறங்கி பேசினது. நிறைய பேர் பேசிருக்காங்க பைபிள்ல. மோசே பேசிருக்கிறாரு, யோசுவா பேசிருக்கிறாரு, ஆபிரகாம் பேசிருக்காரு, ஈசாக்கு பேசிருக்கிறாரு இல்லையா? இவங்கெல்லாம் பேசிருக்கிறாங்க. ஆனா நம்மள மாதிரி அடிமட்ட பாவிகளுடைய இடத்துல பேசுனது தாவீது மட்டும்தான். ஏன்னா கிட்டத்தட்ட அவன் வளர்ந்த விதம், நடந்த முறை, பேசின பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மள மாதிரியே தான். ஒரு சராசரி மனுஷன் ஒரு தரித்திரன் ஒரு பிளகினத்துல இருந்து எந்திரிச்சு வந்தா என்ன மாதிரி பேசுவோம் அப்படிதான் பேசி வச்சிருக்கிறான். அப்ப இவனுடைய இருதயத்துல தான் இந்த சோதனையை சகித்து ஜெயத்தை பெற்றக்கூடிய ஒரு ஆற்றல் அவன் இருந்துச்சு. நிறைய பேர்ட்ட இருந்துச்சு, ஆனா இவனை மாதிரி கிடையாது. அதனாலதான் தாவீது நிறைய எழுதி 150 சங்கீதத்துல ஃபுல்லா புலம்பி தள்ளிருக்கிறான் நம்மள மாதிரி. அவன் சொல்றான் 2 சாமுவேல் புத்தகம் 22வது அதிகாரத்துலதான் இந்த காரியங்களா இருக்குது. முதல்ல 8 காரியத்தினால செட் பண்றாரு. நம்மள மாதிரி தான் இல்லையா? கர்த்தரின் கண்மலை, கர்த்தரின் கோட்டை, கர்த்தரின் இரட்சகருமானவர், கர்த்தரின் துருகம், கர்த்தரின் கேடகம், கர்த்தரின் கொம்பு, கர்த்தர் உயர்ந்த அடைக்கலம், கர்த்தர் என் புகழிடம். அப்புறம் இன்னும் எழுதுறாரு, கர்த்தரினை வல்லடைக்கு நீக்கிறவர் அப்படின்ட்டு பல மாதிரி எழுதுறாரு. நம்மளும் அப்படிதான் சொல்லுவோம் இல்லையா? பாடும்போது நம்ம பாத்தீங்கன்னா கர்த்தரின் கோட்டை, கர்த்தரின் அடைக்கலம், கர்த்தரின் புகழிடம் நல்லா பேசும் இல்லையா? பயங்கரமா இருக்கும். அப்படி இருக்கும்போது அவனும் அப்படிதான் இருந்தான். பாடும்போது ஆராதிக்கும் போது ஓன்னு சத்தம் போட்டு தான் இருப்பான். இப்படி இருக்கும்போது இவனுக்கு சோதனை வருது. அபிஷேகம் பண்ணியாச்சு, அவன் நல்லா பாடிட்டு இருக்கிறான். இப்ப சோதனை வருது. என்ன சோதனை? 2 சாமுவேல் 22:5 வருது. நல்லா படிச்சுக்கங்க, நீங்க பைபிளை பார்த்துக்குங்க, நான் வாசிக்கிறேன். மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொள்ளுகிறது. அவர் சொல்றார், அப்பா என்ன அலைகள் மரணத்துக்கு நேராக என்னை அடிச்சு இழுத்து
உள்ள கொண்டு போகுது அப்படின்றார். துர்ச்சன பிரவாகம் என்னை சூழ்ந்து கொண்டது. அதாவது அழிவினுடைய கொடூரங்கள் என்னை சூழ்ந்து கொண்டதுன்றார். எப்போ அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்னாடி நம்ம எல்லாம் சில நேரத்தை சொல்லுவோம், சோதனை எல்லாம் வரக்கூடாது நம்மளுக்கு. ஆண்டோடைய பிள்ளைங்களுக்கு என்ன சோதனை இருக்கு? அதாவது சோதனை கர்த்தர் தரமாட்டல் இருக்குது. சோதனை உண்டு, பிசாசு யாரையும் நல்லாக விடாது. அப்ப நல்லாக விடாது. அப்ப இப்படிப்பட்ட பிரச்சனை என்ன செய்யுது? எனக்கு வருது. அழிவின் கொடூரம் என சூழ்ந்து கொண்டது. 2 சாமுவேல் 22:6 பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தன. இல்லையா? அவர் சொல்றாரு, பாதாள கட்டுகளும் மரண கண்ணிகள், மரண கட்டு, மரண அலை, பாதாள கட்டு, நோய் நொடி, சப்பு சவறு பிரச்சனை, பெண்கள் பிரச்சனை, புருஷ பிரச்சனைகள், எல்லா பிரச்சனையும் எனக்கு வந்துருச்சு. இவன் வந்த பின்னாடி இவன் சொல்றாரு, அவருடைய இருதயத்துக்கு வந்துருச்சு, இப்போ என்ன பண்ண போறீங்க? நம்மளுக்கு சோகம் வரும்போது முதல்ல வாக்குத்தத்தம் வந்துருது, அபிஷேகம் வந்துருது, அப்புறமா சோதனை வந்துருது. இப்ப நம்ம சொல்ல போறது, தெரியாம தான் சபைக்கு வந்துட்டோம் போறது. இந்த வாரம் நான் சபைக்கு வர மாட்டேன். ஏன்? என் மனசு சரியில்லை. இந்த வாரம் சர்ச்சுக்கு வர மாட்டேன். ஏன்? எங்க வீட்டுல என் பையனுக்கு காய்ச்சல். இந்த வாரம் சபைக்கு வர மாட்டேன், எங்க வீட்டுல ஒன்றும் சரியில்லை. ஏன்டா வர மாட்டீங்க, ஏன் போக மாட்டீங்க அப்படின்னு கேட்டா, எதுவும் சரியில்லையா. இந்த வாரம் நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன். ஏன்? இந்த வாரம் சர்ச்சுக்கு வர முடியாதபடிக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் எங்களுக்கு 1.5 லட்ச ரூபாய் வருமானம் வருது. பல சோதனைகள் வரும்போது மனுஷன் என்ன ஆயிடுறான்? கர்த்தரை முறுமுறுக்க ஆரம்பிச்சு, அப்படிலாம் ஒண்ணு கிடையாது, நான் போக மாட்டேன். இப்ப இவர் சொல்றாரு பாருங்க, இவர் பிரச்சனை வந்த எப்படி அறிக்கை பண்றாரு பிரச்சனை. சில பேருக்கு பிரச்சனை வந்தோம்னா பாதி நேரம் வேற சபை, பாதி நேரம் தெரியாம அங்க போயிடுவாங்க. இந்த பிரச்சனைக்கு ஓடுறான் பாருங்க, அவன் கடைசி வரைக்கும் பிரச்சனையோட தான் ஓடுவான். உண்மை சொல்றேன், பிரச்சனையில ஓடுறவன் கடைசி வரைக்கும் பிரச்சனை தான் ஓடுவான். ஏன்னா பிரச்சனை தான் பிடிச்சிட்டு இருக்கிறான். இப்ப இவருக்கு நிறைய பிரச்சனை வந்துருச்சு. அபிஷேகம் இருக்குது, வாக்குத்தத்தம் இருக்குது, பிசாசு நிறைய பிரச்சனை கொடுத்துட்டு, இப்ப அபிஷேகம் மறந்துருச்சு, வாக்குத்தத்தம் மறந்துருச்சு, பிசாசு மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுது, அந்த சோதனை மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுது. இப்ப இவர் சொல்றாரு பாருங்க, இதுதாங்க வெற்றியின் ரகசியம். இப்ப அவர் சொல்றாரு, தாவீது சொல்றாரு, தாவீது செட்டு 2 சாமுவேல் 22:7 எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமுட்டேன். நான் என்ன பண்றேன்? நானு எல்லாரோட பெரிய பெரிய பிரச்சனை வந்துச்சு. நம்ம என்ன பண்ணுவோம்? எனக்கு உண்டான நெருக்கத்துல ஞாயிற்றுக்கிழமை ஒரு அம்மா சொல்லுது, எனக்கு பயங்கர நெருக்கம், சீட்டுக்காரிக்கு பணம் கொடுக்கணும், அந்த லோன்ல பணம் எடுத்திருக்கிறேன், பண்டுல பணம் எடுத்திருக்கிறேன், என்னைய ஞாயிற்றுக்கிழமை விடே மாட்டாள், 11 மணி வீட்டை சுத்திடுவாங்க, அதனால நான் அவ காலை நோக்குறேன், அவட்ட எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி ஊருக்காரங்களெல்லாம் பார்த்து எடுத்து அவளை காலை நோக்கி அவள் கையை பிடிச்சி எடுத்து என் நெருக்கத்துல, அவங்க நெருக்கத்துல என்ன செய்ய முடியும் சொல்லுங்க பாஸ்டர், நெருக்கம் அப்படி ஒரு நெருக்கம் பாஸ்டர். இவர் சொல்றாரு, எனக்கு உண்டான நெருக்கத்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். நான் என்ன பண்றேன்? என் நெருக்கத்துல மரண கட்டுகள், பிசாசுடைய வல்லமைகள் எல்லாம் வரும்போது கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். நானு தாவீது அப்படிதான் கூப்பிட்டான். நெஞ்சுக்கு பிரச்சனை வந்துருச்சு, உடம்புக்கு பிரச்சனை வந்துருச்சு, சோதனை வந்துருச்சு. நல்லா கேட்டுக்க, ஒரு ஆவிக்குடைய ஸ்பெஷல் எப்படின்னா, நீ எப்ப பிசாசனால சோதிக்க போடுறியோ மைண்ட்ல வச்சுக்கோ, நீ நல்லா போற. நீ நல்லா ஆகலன்னா பிசாசு ஒண்ட வராது. பிசாசுடைய பெரிய ட்ரிக் என்ன தெரியுமா உங்களுக்கு? நீ எப்பப்பெல்லாம் தேர்றியோ, எப்பமெல்லாம் நல்லா ஜெபம் பண்றியோ, அப்பமெல்லாம் 2 நாளைக்கு வரைக்கும் காலை பிடிச்சி உள்ள இழுத்து விட்டுருவான். எப்பமெல்லாம் ஸ்ட்ராங்கா ஆவிக்குள்ள ஆகுறியோ அப்பதான் எங்கே திருவிழா நடக்கும். உங்களுக்கு புரியுதா? எப்பமெல்லாம் நீ நல்லா ஆகுறியோ அது நல்லா பார்த்துட்டு அப்ப பக்கத்துல நின்றுகிட்டு எதையாவது ஒரு குளறபடியே பண்ணிடும். அப்ப சுதாரிக்கணும். எனக்கு இப்ப நல்ல பாவம் என்ன இருக்குது, இப்ப எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்திருக்குது, இப்ப நிறைய போராட்டம் வந்திருக்குது, நான் நல்லாக கூடாதபடி பிசாசு வந்திருக்குது, இப்போ நான் சுதாரிக்கணும். என் நெருக்கத்துல கர்த்தாவை உம்மை நோக்கி தான் கூப்பிடுவேன், உம்மை நோக்கி தான் அமைய விடுவேன். தாவீது புலம்பல. ஏன் புலம்பலன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், வசனத்தை பிடிச்சிருக்கிறேன், நான் நல்லா வரப்போறேன், நல்லா வரப்போறேன், நல்லா வரப்போறேன். இப்ப பிசாசு குடைச்சல் உண்டு பண்ணுது, இப்ப என் விசுவாசத்தை அவிசுவாசமா பேசிடக்கூடாது. இப்ப எப்படி பேசுறாரு பாருங்க அவர். எப்ப நெருக்கத்தில் அவர் சொல்றாரு, நான் சாவ போறேன், கண்ணில் அகப்பட்டுட்டேன்,
திருச்சன பிரபலம் சூழ்ந்து கொண்டது, மரண அலைகள் என்ன பிடிச்சிச்சு, வாதையில நோயில விழுந்துட்டேன். முன்னாடி தொடங்கும் போது அந்த 2 சாமுவேல் 1வது வசனத்துல தொடங்கும் போது 22வது அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கும் போது சொல்லுவாரு, சவுலுடைய கைகளுக்கும் என் சத்துருடைய கைகள் இன்னைக்கு நீங்களாக்கி மீட்டாருன்றார். ஏகப்பட்ட பிரச்சனை சொல்றாரு. அப்படி எப்படி மீண்டாருன்னு சொல்றாரு மறுபடி 2 சாமுவேல் 22:32. கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? போட்டார் பாருங்க, எப்படி போட சார். நம்முடைய தேவனேண்டி கண்மலை யார்? அவர் சொல்றாரு, யார் தேவன், யார் கண்மலை? என்ன பிரச்சனை வந்தாலும் அதை மாற்றி எடுக்கிறதுக்கு அவரால் மட்டும்தான் முடியும். எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வந்தாலும் சரிதான், எத்தனை அலைகள் என்ன சூழ்ந்து கொண்டாலும் சரிதான். யோனா சொல்றான், நான் என்னை சுற்றிலும் அலைகள் சூழ்ந்து கொண்டது, பூச்செடிகள் எல்லாம் மரச்செடிகள் எல்லாம் உள்ள இருக்கிற பாசிகள் எல்லாம் என்னை முழுங்கிட்டு, நான் பெரிய மீனும் என்ன முழுங்கிட்டு, ஆனாலும் கர்த்தரை நோக்கி நான் அபய விட்டேன். அப்படிதான் அவர் பேசுறாரு. நான் கர்த்தரை நோக்கி பார்த்தேன், நான் சும்மா ஓடல. அவரே கர்த்தரை அல்லாமல் தேவன் யாரும் இங்க வேற தேவன் இருக்கிற என்னை காப்பாற்றுவதற்கு. நம்முடைய தேவனுக்கு கண்மலை யாரு? நம்மளை தாங்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குது? நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குது? அவருக்கு மட்டும்தான் இருக்குது. புடிச்சுக்கிட்டாரு பிரச்சனை நடுவுல கர்த்தர் நோக்கி அப்படி பலமா புடிச்சுக்கிட்டாரு. கர்த்தரே எனக்கு போதுன்றார். அவர் தான் தேவன், அவர் தான் எனக்கு கண்மலை. ரெண்டு சாமுவேல் 22:29 கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர் சொன்னாரு. நீங்க தான் எனக்கு விளக்கு, நீங்க தான் எனக்கு வெளிச்சம், நீங்க தான் என் கண்களை பிரகாசிக்க செய்ய போகிறீர், நீங்க தான் என் கால்களை சரியான பாதையில நடக்க செய்ய போகிறீர், நீங்க தான் எனக்கு எல்லாவற்றையும் வெளிச்சம் போட்டு காட்டப் போகிறீர், நீவர் தான் என் தேவன், கர்த்தர் தான் என் தேவன், கர்த்தர் தான் கண்மலை, கர்த்தர் தான். புடிச்சுக்கிட்டார், பிசாசு நல்லா சோதிச்சு விடுவான் பாரு, ஸ்ட்ராங்கா நின்று பாரு, அப்புறம் வாழ்க்கை சுவையா இருக்கும். ஒருத்தன் வந்து இடிச்சா மூச்சுல வந்து குத்துறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீ எடுத்து கெட்ட வார்த்தை பேசணும் வச்சுக்கோங்க, அன்னைக்கு நீ வந்து முழு பாவியாயிரும். பிசாசு நம்மள நாள் கடிக்கும் போது நெஞ்ச புடிச்சுக்கிட்டு கிளம்பு கிளம்பு கிளம்பு, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அண்ணல இருந்தா நீ பரிசுத்தவான். அபிஷேகம் இருக்குது, அபிஷேகம் வந்து தேவனுடைய பரிசுத்தம். நீ என்னைக்கு பரிசுத்தமாகிற? அபிஷேகமும் வசனமும் வச்சுக்கிட்டு பிசாசு பல கடிகள் கடிக்கும் போது பிசாசு விட்டுட்டு போயிச்சா அன்னைக்கு நீ தான் டேஸ்ட். வேதம் சொல்லு, பிசாசு 10 நாள் உங்களை உபத்திரப்படுத்தும், அப்புறம் உங்களை விட்டுட்டு போயிடுவான். அந்த 10 நாள் மட்டும்தான் உனக்கு வேதனை. ஏசு கிறிஸ்து அப்படிதான் 40 நாள் பிசாசு விட்டுட்டு போச்சு. அந்த 40 நாளும் அவரை போட்டு நொறுக்குச்சு. 40 நாளும் ஸ்ட்ராங்கா நின்னாரு. அப்புறமா அதுக்கு பின்னாடி தான் அவர் கடவுளே. புரியுதா உங்களுக்கு? அந்த சோதனைக்கு பின்னாடி தான் இயேசு கடவுளுங்கிறத நிரூபிச்சார். அந்த மாதிரிதான் பிசாசுடைய எல்லா சோதனை நின்றுட்டு வைக்கலாம், இப்ப ஜெயிச்சிடலாம். தாவீதின் தீர்க்கதரிசியை வச்சிருந்தார். அவருடைய சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரைக்கும் அவருக்கு தீர்க்கதரிசி உண்டு. அவரே வச்சிருந்தாரு. அதை பார்க்கலும் தீர்க்கதரிசிகளை பார்க்கலும் மேம்பட்டவனாய் வாழ கத்துக்கொண்டான். தீர்க்கதரிசி கூட நோய் வந்தா எங்கேயோ ஓடி போய் காயத்துக்கு புண்ணு போடுவான். இந்த ராஜா புண்ணுக்கு வந்து மருந்து போட மாட்டேன் பொழுது இவர் என்ன வந்தாலும் தேவ சமூகம் தான். ஒரு விஷயத்த சொல்றேன் நான், தாவீதுக்கு ஏன்னா அவனுடைய சோதனையில அவன் எப்படி இருந்தான்னு சொல்றேன். தாவீதுக்கு ஒரு மகன் பிறந்தான், பச்சை பால் முதல்ல பையன். சாலமோன் வந்து பச்சை பாலுக்கு 2வது பையன். முதல்ல ஒரு பையன் பிறந்தான், செத்துருவான் இல்லையா? செத்துற பின்னாடி கட்ட நோய், மோசமான நோய். ஒரு பக்கம் ஜனங்கள் யுத்தத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இவன் நோய் ஆள் இப்படி ஆயிட்டான், கடந்து ரூம்ல இருந்து ஜெபிக்கிறான், கர்த்தாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர்ட்ட இருந்து வேதனையோட கண்ணீரோடு கவலையோடு கூட இருந்து கொந்தளிக்கிறான். வீட்டை பூட்டிட்டான். ஏன் சொல்லுங்க வீட்டை பூட்டினான்? ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் சந்திக்க போக முடியும், படை தளபதி மட்டும். ஏன்னா வீட்டை ஏன் பூட்டிட்டு உள்ள கடந்து தேவனோட உடந்த அழுது கம்பிரிச்சுட்டு கிடக்கும் அப்படின்னா இது அழ வேண்டிய சிச்சுவேஷன். புள்ள சித்துட்டு அழுகுறான். ஏன்னா வெளியே யார்கிட்டையும் போய் உன்னாலதான் வந்துச்சு, உன்னாலதான் வந்துச்சு, பச்சைப்பல்லாலதான் வந்துச்சு, அவளாலதான் நோய் வந்துச்சு, இவனாலதான் நான் கேட்டேன், இவதான் காரணம், நான் சண்டைக்கு போகும்போது குளிச்சுட்டு கிடந்தான் அப்படின்னு எவ்வளோ போட்டு பேசி அந்த குற்றத்தை எல்லாம் என் மேல அடிக்கிற. எனக்கு பிசாசு சோதனை தந்திருக்கும் போது நான் இன்னும் அடுத்தவங்களை சோதனைப்படுத்தி இன்னும் பிசாசு ஆகாம இருப்பதற்காக வீட்டை போட்டுட்டு உள்ளே கிடந்துட்டான். ஒரே ஸ்தோத்திரம். பிள்ளை செத்துட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க?
உங்க வீட்டுல இப்போ ஒரு அடக்கம்பா இல்லையா, மரண கட்டுகள் அவருக்கு வந்த மாதிரி அவர் பிள்ளை செத்துட்டு, சாலமோனுக்கும் பச்சைபாலுக்கும் பிறந்த புள்ள செத்துட்டு 7 நாள் அவன் உள்ள இருந்தான், ஜெபம் பண்ணா, பிள்ளை நோயில விழுந்துச்சு, செத்து போச்சு. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அது ஓய்வு நாள் கூட கிடையாது. அவன் என்ன பண்ணான் அப்படின்னா, பிள்ளை செத்துட்டு கடன் போய் நல்லா குளிச்சு ஃப்ரெஷ்ஷா வந்துட்டு சாப்பிடுறான். சாப்பிட்டுட்டு, ஏன்னா நீ எங்க போற அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, ஒரு வாரமா ஜெபம் பண்ணேன், ஆலயத்துக்கு போகல பாத்துக்கோ, அதனால நான் ஆலயத்துக்கு போயிட்டு வரேன். அப்ப எல்லாரும் சொல்றாங்க, டேய் பிள்ளை செத்தாச்சு, உனக்கு வருத்தம் இல்லையா, வேதனை இல்லையா? செத்த பிள்ளையை வருத்தப்பட்டு நான் இப்படி எடுக்க முடியும்? ஒரு பிள்ளை செத்தாச்சு, இனி அதுக்கு அடக்கம் பண்ண முடியும், அது நியாயமான காரியம். வருத்தப்பட்டு நான் எதுக்கடா கவலைப்படணும்? அவன் பிள்ளை செத்த போது பிள்ளைய அடக்கம் பண்ணுவதற்கு எல்லாம் சரியா நடக்குது, ஆனா வருத்தப்படல. அவனோட வருத்தம் என்ன? நான் இன்னும் 7 நாளாட்டு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகல, அதான் வருத்தம். 7 நாளா என்னோட வீட்டுல இருந்து ஜெபிக்கிறேன் கர்த்தரை, ஆனா இன்னைக்கு நான் ஆலயத்துக்கு 7 நாள் ஆலயத்துக்கு போகாம இருந்தேனே, அதுதான் அவனுக்கு வருத்தமா இருந்துச்சு தவிர பிள்ளை செத்தது வருத்தப்படல. செத்தாச்சின்னு ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா சாவறதுக்கு முன்னாடி பயங்கர பிரயாசப்பட்டான், செத்த பின்னாடி அதை விட்டான். அதான் சரியான ஆவிக்குரிய மனுஷன். ஒரு சம்பவம் நம்மளால முடியாதா, அப்புறமா விட்டுட்டு கர்த்தர்ட்ட ஏறிடு. கர்த்தர் அவர் சொல்றாரு, என்ன பிரச்சனை வந்தாலும் தூக்கி வெளியே போட்டுட்டு சொல்லு, கர்த்தர் விளக்கா இருக்கார், ரட்சகரா இருக்கிறார், கேடகமா இருக்கிறார், துருகமா இருக்கிறார், கண்மலையா இருக்கிறார். புத்திக்கு எட்டாத விஷயங்களை பிரஸ்டேஜ் பாருங்க எங்கணும். செத்தவனை நல்ல கூண்டுல வைக்கணும், செத்தவனுக்கு நல்ல மாதிரி கோயில் கட்டணும். செத்தவனத்துக்கு செத்தவனை அடக்கம் பண்ணு சொன்னாரா இல்லையா? செத்தவன் அடக்கம் பண்ணுவான். சொன்னாரு, செத்தவன் அடக்கம் பண்ணுவான். தாவீது சொல்றாரு, செத்துட்டானா பச்சைப்பாடு மகன், என் பையன் மூத்த பையன் செத்துட்டானா, பச்சைப்பாலுக்கு பிறந்த மூத்த பையன் செத்துட்டானா, அவன் இங்க இருக்கிற குப்பையில அடக்கம் பண்ணும். நான் சாவாதவரை ஆராதிக்கணும். முதல்ல போய் அவரை நம்ம 7 நாள் ஆராதிக்கிற சபைக்கு போல, முதல்ல சபைக்கு போய் பார்த்துட்டு அப்புறம் பிரச்சனை பார்த்து சபைக்கு வருவாங்க. நம்ம நல்ல சபை வீரர்கள், எங்க ஆராதனை பிரியம் ஆளை எங்கேயா வெளிநாட்டுக்கு வெளியூர்ல இருந்து வந்த உடனே 3 வாரத்துக்கு தூக்கும், சபைக்கு வரவே செய்யாது. ஒருத்தர் சபைக்கு போனதான் கேட்பாரோ, உங்க வீட்டுல ரேஷன் அரிசி எல்லாம் வீடு விடாங்க தராங்க, போனதானே தராங்க. சபை கூடி விடுதலை விட்டு விடாது இருப்பீர்களாகன்றது. உங்க வீட்டுல மீன் எல்லாம் தானா வருதான் கடல்ல இருந்து குதிச்சு, நீ போய் தான் ஒவ்வொன்றையும் பிடிக்க முடியும், வாங்க முடியும். அப்படி ஒரு வாழ்க்கை, எஃபெக்டான வாழ்க்கை வேண்டாம். நீங்க கேட்கறது சாதா ஒண்ணு கேட்கலங்க, பொண்ணும் பொருளையும் கொட்டி கேட்கறீங்க. தீர்க்கதரிசி 2 நாள் 3 நாள் பவர் வேலை செய்யும். கொட்டி கேட்கறீங்களா, தீர்க்கதரிசிக்கே மைண்ட் வராது மறுபடி தீர்க்கதரிசனம் பேசுறது. ஏன்னா நீங்க என்னையே நம்பிட்டு இருந்தீங்கன்னா அப்புறமா உங்களுக்கு பிரச்சனை வரும்போது என்னை விட்டு ஓடி போயிருவீங்க. உனக்கு சோதனை வரும்போது சோதனை இருந்து காப்பாத்துற கர்த்தரை ஸ்ட்ராங்கா பிடிச்சிட்டேன்னு இப்போ உன்னைய கொஞ்ச நாளைக்கு போட்டு ரொம்ப மட்டும் அசக்காது நின்னுக்க. எந்த ஊழியமாவது உடனே தொடங்கி நீங்க பாத்திருக்கீங்களா? ஒரே நல்ல மரம் நட்டு பாத்திருக்கீங்களா? ஒரே நல்ல மரத்தை புளிய வச்சு 2வது நாளே மாங்காய் வந்து 3வது நாளே பழுக்க வச்சு 4வது நாளே தின்னு குடும்பம்லாம் பாத்ரூம் போற மாதிரி ஒரு மரம் இருக்குதாங்க? எந்த உலகத்திலும் கிடையாது. குறைஞ்சபட்சம் ஒரு மாங்காய் கனி கொடுக்கணும்னா 2 வருஷமாவது ஆகும். ஒரு தென்னை கனி கொடுக்கணும்னா குறைஞ்சபட்சம் 1.5 வருஷம் 2 வருஷமா 3 வருஷமா ஆகும். எதுவுமே ஈஸி கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு காலம், எல்லாத்துக்கும் ஒரு நேரம் இருக்குது. அப்படி போலதான் மனுஷன் தேவன்ட வரும்போது ஒரே ஒரு காலம் தான். மனுஷன் எந்த விஷயத்துல கர்த்தரை பலமா பிடிச்சுக்கிறதான் ஒரு காலம். அது வரைக்கும் கனி கொடுக்க முடியாது. நாங்க தீர்க்கதரிசிகளா இருக்கிற சபையில மட்டும்தான் ஒரு அற்புதத்தை பாடுனா, ஜெபம் பண்ணா, பிரசங்கம் பண்ணா அற்புதம் நடக்காது. தீர்க்கதரிசியா இருந்தா, அற்புதம் செய்யறவனா இருந்தா இந்த வல்லம் அங்க வேலை செய்யும். மற்றபடி அந்த மனுஷன் தேவனுக்கான வைராக்கியத்தை காட்டுற வரைக்கும் அவன் நன்மை பெற முடியாது. அப்படி கொழுந்து விட்டு எரியணும். இவன் பலன்களை சொல்றான் பாருங்க. இப்ப பலன்கள் அதே அந்த வசனத்துல சொல்றாரு எல்லாம். 2 சாமுவேல் 22:34 3 காரியத்தை சொல்றேன். அவரின் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னை உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். இவர் சொல்றாரு, பிரச்சனை எல்லாம் வந்து தாக்கு பிடிச்சிட்டான். இப்ப எங்க கொண்டு போடுறாரு? உயர்ந்த ஸ்தலங்கள் தேசத்துல பெரிய 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 அதிகாரம் இருக்குன்னு பாருங்க, அங்க கொண்டு என்னை நிப்பாட்டி வச்சிருக்கிறார். என் காலை எப்படி ஆக்குனாரு? மனுஷ கால்லாம் அப்படி போக முடியாதான் இல்லையா? மலையில உயர்ந்த இடங்கள்ல மனுஷ கால் போகாது.
மான்களுடைய கால்கள் தான் போகும். ஏன்னா மான்கள் வந்து துள்ளும். இப்போ இப்படி இப்படி போகுதுன்னு போகும்போது ஒரு 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 பெரிய மலை இருக்குது, ஒரு பெரிய கல் இருக்குன்னா நம்ம காலை வச்சு தாண்ட முடியாது. மான் என்ன பண்ணும், ஒரு 2 துள்ளி துள்ளி போயிடும். அப்ப அவர் சொல்றாரு, கர்த்தர் உயர்ந்த ஸ்தலங்களில் மான்கள் ஏறி நிக்கிறது போல என் கால்களை மான்களுடைய கால்களை போல ஆக்கி என்னை உயர்ந்த ஸ்தானங்களை கொண்டு நிப்பாட்டினார். ஒரு காலத்துல வீடே மதிக்காது தாவீதை, இவ உலகமே மதிக்குது. எவனுக்கு வேண்டினா கர்த்தரை விட முடியாது. எந்த நோயா இருக்கட்டும், எந்த பேயா இருக்கட்டும், எந்த மனுஷனா இருக்கட்டும், எந்த சோதனையா இருக்கட்டும், எந்த புடமிடுதலா இருக்கட்டும், நான் கர்த்தரை விட மாட்டேன். அதுதான் என்னுடைய வெற்றியின் ரகசியம். வேற வந்துருங்க. நீங்க 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 நினைக்கலாம், ஏன் நாங்க இத்தனை வருஷம் போனோம் கர்த்தர் என்ன தந்தார், இத்தனை வருஷம் நீங்க சோதனை வரல. என்னைக்கு சோதனை வருதோ அன்னைக்குதான் வெற்றி வரும். அதுல ஒரு ரகசியம் இருக்குது. என்னைக்கு இயேசு கிறிஸ்துடைய உயிர் தெழுதல் நடக்குதோ மறு செகண்டு பிசாசு வரும். பிசாசு வர்றதுக்கு முன்னாடி எல்லாமே ஒரே செகண்ட்ல தான் 2 நிகழ்வு நடக்கும். பிசாசு எப்ப கொண்ட வருதோ அப்பதான் கர்த்தர் வந்து இருக்கிறார். நீ அதை பார்க்காம பிசாசுடைய சோதனையில விழுந்து போயிட்டீங்கன்னா சிக்கிற. அதாவது நான் ஜெபம் பண்ணே கிடைச்சிச்சு, கண்ணீர் விட்டம் கிடைச்சிச்சு, அதெல்லாம் சுத்த போய். நான் அதாவது பிரசங்கம் நிறைய அப்படி வருது, ஜெபம் பண்ணுங்க நீங்க கிடைக்கின்றாங்க இல்லையா. நான் இன்னைக்கு காலையில கூட ஒரு ஆள் பிரசங்கம் பண்ணார், ஜெபம் பண்ண கர்த்தர் தருவார். என்னுடைய கேள்வி, ஜெபம் பண்ண கர்த்தர் தருவாரு, நீ ஜெபம் பண்ணி எதாவது வாங்கி தம்போதில்ல? இல்ல, சொன்னா செய்யணும். ஒரு விஷயத்த சொன்னா நடக்கணும் இல்லையா. கோட்டு போட்டு அழகா இருக்கும், கோட்டு போட்டு அழகா இருக்கும்னு கோட்டு போட்டு எனக்கு அழகா இருந்தா நான் சொல்லலாம், இந்த மாதிரி கோட்டு போட்டா நல்லா இருக்கணும், அது இப்படி போடணும் அப்படி போடணும் சொல்லணும். நான் எதுவுமே அனுபவம் இல்லாம வசனம் சொல்லிட்டு சொல்ல எடுத்து சொல்லக்கூடாது. வசனத்துல இருக்குது அதனால எனக்கு கிடைக்கும், அவங்க ஜெபம் பண்ணாங்க கிடைக்கும், அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. வசனத்துல ஜெபம் பண்றவன் எப்படி வாழ்ந்திருக்கிறான் என்பதை பார்த்து நான் ஜெபம் பண்ணா கிடைக்கும். அப்படித்தான் போகணும், விடுறது கிடையாது. நான் 2 சாமுவேல் 22:35 வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கழலைகளை யுத்தத்துக்கு பழக்க வைக்கிறார். இது அற்புதம் பாருங்க. இது படிச்சுக்கீங்களா? இதெல்லாம் படிச்சா 2 முறை தேனிக்கும். புரியுதா? ஒரு பைபிள் படிச்சா, ஒரு வசனம் படிச்சா அதை 4 முறையா திருப்பி திருப்பி படிக்கணும், 10 முறையா அதை யோசிக்கணும், தியானிக்கணும். அப்பதான் அதுல ஒரு பவர் கிடைக்கும். வாசிச்சாங்க, நான் 100 பைபிள் வாசிச்சிருக்கேன். நீங்க பைபிள் படிச்சீங்க இல்லையா, 100 நேரம் 200 நேரம், அது நீங்க படிச்சீங்க, அது உங்களுக்கு பிரோஜனமா இருந்துச்சுங்கிறது எப்போ தெரியும்னா உங்க கிரியையில தான் தெரியும். நீங்க படிச்சு கிழிச்சதெல்லாம் ஓகே தான், பட் அது உங்களுக்கு புரியலைங்கிறது கிரியையில தான் தெரியும். வேலை நடக்கலைங்கிறது கிரியையில தான் தெரியும். கிரியை பார்த்து தான் இவனுக்கு பைபிள் வேலை செஞ்சிருக்குங்கிறது புரிய முடியும். படிச்சதுனால ஒன்றும் பெருசா வந்து சாதிச்சிட முடியாது. ஏன்னா இது பவரை பாருங்களேன், அது ஏன்னா ஆச்சரியமா இருக்கு. அதாவது வில்லு இருக்கு பாருங்க, அது வந்து உடையாது. சாதா இந்த வில்லு எல்லாம் போடுறாங்கல்ல, வில்லு உடையாது. சரியா? அம்பு உடைக்கலாம், வில்லு உடைய முடியாது. சண்டை நேரத்தில் வில்லு வந்து முக்கியமான ஒரு விஷயம். வில்லு இருக்கிறவனை தோக்க முடியாது, அம்பு இருக்கிறவன் தோத்துடலாம், வில்லு இருக்கிறவனை தோக்க முடியாது. ஏன்னா அதுல வந்து எந்த கட்டையை வச்சு இழுத்து விட்டுறலாம். அப்ப இவரு சொல்றாரு, நான் யுத்தத்துக்கு போகும்போது ஆண்டவரே நான் வந்து எப்படி இருந்துட்டு இருந்தேன், நான் ஆடை மேய்க்கிற கோலை வச்சு மேய்ச்சிட்டு இருந்தேன். நான் ப்ரோ எப்படியே பேசல ப்ரோ அப்படி வச்சுட்டு இருந்தான் இல்லையா. பேசிட்டு இருக்கும் போது அப்படி இருந்தவன் இப்ப சொல்றாரு, ஆண்டவரே நான் உம்மோட்ட வைராக்கியம் இருந்தேன், எல்லா மரண கட்டுகளின் சூழ்நிலையும் நான் உம்மோட நின்னேன். இப்போ நான் யுத்தத்துக்கு போறேன், யுத்தத்துக்கு போகும்போது யுத்தத்துல அன்னைக்கு இருந்த பெரிய அணுகுண்டா வில்லு தான். இவர் சொல்றாரு, அதெல்லாம் வெண்கல வில்லு, தங்கத்துல வில்லு செஞ்சிருக்கிறாங்க சில இடங்கள்ல, வெண்கல வில்லு தான் ஸ்ட்ராங்கா இருக்குது. இவர் சொல்றாரு, இந்த வெண்கல வில்லும் உடையாது, ஆனா என்னை எப்படி பழக்க வச்சிருக்கிறாரு, என் பிராணனை வாங்குற வெண்கல வில்ல பொட்டுன்னு உடைச்சு போடுற அளவுக்கு என் கையை பலமாக்கி. அசாதாரணமான விஷயத்த சாதா செய்யறாரு. அதாவது நம்மளுக்கு இது என்ன விளக்குன்னா, நம்மளால வந்து கண்டிப்பா ஒரு 100 கோடி ரூபா, ஒரு 10 கோடி ரூபா சம்பாதிக்கிறது முடியாது. முடியுமா? நீங்க எல்லாம் இருக்கிறீங்க, நிறைய பெந்தோக சபையில பிரிக்கீங்க, பெந்தோக சபையில நிறைய பேர் இருக்கிறாங்க வெள்ளை சேலை எல்லாம் போட்டுட்டு. அவங்களுக்கு நிறைய பேருக்குடைய விண்ணப்ப ஜெபம், ஒரு 3 சென்ட் அடியனுக்கு கர்த்தர் தந்தால் அடியேன் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். மனுஷ வாழ்க்கையில ஒரு 5 சென்ட்ல உருப்படியா ஒரு பெரிய வீடு நம்மளால போட முடிஞ்சா அதான் ஒரு வாழ்க்கை. அதாவது அவ்வளவுதான் நம்மளால முடியும். இப்ப தாவீது சொல்றாரு, நான் கர்த்தருக்கு வைராக்கியம் இருந்ததுனால முடியாதவைகள் எல்லாம் முறிச்சு போட்டுறேன், ஒரு சர்வசாதாரணமாயிருது.
எங்க போச்சுங்க ஆவிக்குரிய பவர்? அந்த பவர், அந்த வைராக்கியம். எங்க வீடெல்லாம் சொன்னாங்க, ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கிட்ட இந்த பொண்ணுக்கிட்ட இங்க பொண்ணு பார்த்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். கர்த்தரே அல்லாமல் தேவன் யார்? எல்லாம் ஒண்ணு இல்ல. அந்த வார்த்தை, கர்த்தரே அல்லாமல் தேவன் யார்? அவர் மட்டும்தான் தேவன். அவரு கூட கூட எந்த தேவனும் கிடையாது. தேவனை அல்லாமல் கண்மலை யார்? அவர் மட்டும்தான் கண்மலை. என் தேவனாய் கர்த்தரே வெளிச்சம். அவரே தான் வெளிச்சம். எல்லா கடவுளும் ஒண்ணும் கிடையாது. அவர் மட்டும்தான் தனி பிறவி. அவரை மட்டும் அப்படி ஸ்ட்ராங்கா நிக்கும் போது வெண்கல வில்லும் என்னால உடைக்க முடியுன்றார். அசாதாரணமா உடைச்சிரும். நான் இப்போ கடத்திலையும் பிரச்சனையில மாட்டிக்கொள்ளும் போதுதான் தெரியுது எல்லாம் இருக்குது. வலி இருக்குது, வேதனை இருக்குது, கஷ்டம் இருக்குது, பாடு இருக்குது, நிந்தை இருக்குது, மனுஷனால கைவிடல் படுதல் இருக்குது, புறங்கூடுதல் இருக்குது, வேதனை இருக்குது, எல்லா கஷ்டங்களும் நம்மளுக்கு இருக்குது. ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லைன்னா எப்படி? அதனால நாங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா நல்லாவா படிச்சிருப்போம், நல்ல நிலைமை போயிருப்போம். நான் சொல்றேன், நோக்கத்தை புரிஞ்சுக்கணும். கைத்தட்டுறதும் பாடுறது மட்டும் ஒரு சபை அல்ல. உபாசம் இருக்கிறதெல்லாம் ஒரு சபை அல்ல. உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். அது கொஞ்சமா தெரிஞ்சிருக்கணும். சத்தியம் நோக்கத்துல ஒரு நோக்கம். அவர் சொல்றாரு 2 சாமுவேல் 22:36, உம்முடைய இரட்சணியத்தின் கேடகத்தை எனக்கு தந்தீர். இது என்னதுன்னு, கேடகம் வந்து என்ன செய்யும்? மனுஷனை பாதுகாக்கும் இல்லையா? எல்லாரையும் பாதுகாக்கும். இப்ப குளிர் வருது, நான் போட்டிருக்கிற கோட்டு வந்து எனக்கு பாதுகாப்பா இருக்கும். அப்படி போல கேடகம் வந்து என்னது, யுத்தத்துக்கு போகும்போது மாற்றுறாங்க, அது அவங்கள வந்து பாதுகாக்குது இல்லையா? அப்படி போல ரட்சிப்புன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? அது உங்களை பாதுகாக்குது. நல்லா புரிஞ்சுக்க. என்னது ரட்சிப்புனா என்ன? ரட்சிப்புனா பாயிண்ட புரிஞ்சுக்கணும். முதல்ல இருந்து அதான் வருது. ரட்சிப்புனா என்னன்னா, இயேசுதான் தெய்வம். இந்த அஸ்திபாரத்தை விட்டு நான் நகர்ந்து போகிறதுக்கு இருதயமோ சூழ்நிலையோ நான் உருவாக்காமல், எல்லா சோதனையும் இயேசுதான் தேவன் சொன்னால், ஒரு கேடகம் எப்படி அம்பு, வில்லு, குண்டு, கத்தி, வெட்டருவா, பலகீனங்கள் எல்லாத்திலிருந்து கேடகம் பாதுகாக்குதோ, அப்படி போல இந்த ரட்சிப்பு பாதுகாக்குது. அதாவது இதோட வெயிட் என்னன்னா, ரட்சிப்போட வெயிட் என்னதுன்னா, அதை எடுத்து எப்படி கேடகத்தை எடுத்து என்னுடைய மார்புல நான் அணிஞ்சு கொள்ளணும், அப்படி போல ரட்சிப்பை என் இருதயத்துல அணிஞ்சு கொள்ளணும். யுத்தத்துக்கு போற மனுஷனுக்கு கேடகம் இல்லாம போனா எந்த கத்தி வந்தாலும் செத்து போயிடுவான். அப்படி போல தேவண்ட வர்ற மனுஷன் ரட்சிப்போடு கூட வரும்போதுதான் அந்த ரட்சிப்பு அவனை எல்லா விதமான பொல்லாப்புல இருந்து அவனை வெளியே அழைத்து பாதுகாக்கிறது. ரட்சிப்புல ஓட்டம் இருந்துடக்கூடாது. கேடகத்துல ஓட்டம் இருந்தா சரி கிடையாது. உங்களுக்கு தெரியுமா? கேடகத்துல ஓட்டம் இருந்துச்சுன்னா அந்த ஓட்ட வழியாட்டு தான் நம்மளுக்கு வந்து அம்பு வரும். எய்றவன் நல்லா ஷார்ப்பா எய்றான், கரெக்டா பாயிண்ட பிடிச்சி எய்றான். அவன் எய்யும் போது 2 கிலோமீட்டர் தூரத்துல இருந்தாலும் கரெக்டா நம்முடைய மார்பு வந்து குத்தும்படிக்கு ஏறான். எத்துக்கான் மார்பு இதுல வந்து குத்தும்படிக்கு ஏறான். ஹார்ட்ல கரெக்டா வந்து குத்துது. அப்ப அவ்வளவு நேக்குல குத்துறான். உங்களுடைய கேடகத்துல ஓட்டை இருந்துச்சுன்னா கரெக்டா அம்பு ஏறவன் அந்த ஓட்ட வழியா உங்களுக்குள்ள அம்பை செலுத்தி உங்களை சாவடிப்பான். சோ உங்களுடைய ரட்சிப்புல ஓட்டை இருந்துச்சுன்னா அந்த வழியா பிசாசு உங்களை சோதிக்கும். இவர் சொல்றாரு, வாசிக்கிறேன், விளக்கிட்டேன், இப்ப வாசிக்கிறேன். உங்களுடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர் இல்லையா? உங்களுக்கு தந்திருக்கிறேன். ஒரு யுத்தத்துக்கு போற மனுஷனுக்கு ஒரு கேடகம் எப்படி அவனை பாதுகாக்குதோ, அப்படி போல ரட்சிப்பை நான் தேவன் தந்திருக்கிறாரு. இந்த ரட்சிப்புல ஓட்ட விழாமல் பாதுகாத்துக்கின்றார். உங்க வேலை அந்த அத்தான். அதை கொஞ்சம் பாதுகாத்து, அதுக்கு கொஞ்சம் அப்படி இப்படி பூசி எடுத்து கரெக்டா வச்சு நீ பாதுகாத்துக்கோ. இது உன்னை பாதுகாக்கும். புடிச்சுக்கிட்டேன், நான் பணமா புடிச்சுக்கிட்டேன். அங்க வா, இங்க வா, அப்படி போ, இப்படி போ. சில பேர்லாம் எதுக்குதான் சபைக்கு வந்தா தெரியாது. மாமா கூப்பிட்டுருக்காரு. மாமா வழியே தான் பிசாசு அம்பே விடும். சென்னையில மாமா கூப்பிட்டுருக்காரு. அம்மாவுடைய தம்பி அத்தையும் கூப்பிட்டுருக்கிறார். அத்தைக்கு இருக்கு நல்லா பிடிக்கும். ஓட்ட விடுதுன்னு அர்த்தம் ரட்சிப்புல. ஹலோ,
ஒரு கேடகம் போட்டிருக்கிற, கேடகத்துல 10 ஓட்டை. இவ்வளவுதான் கேடகம் இருக்கும் வச்சுக்கோமே. இந்த கேடகத்துல இது வரைக்கும் இருக்கு, பெல்ட் இது பிடிச்சு இப்படி போட்டிருப்பாங்க, கழுத்து வரைக்கும் பாதி தான் இருக்கு போட்டிருக்கான் வச்சுக்கோமே. 10 ஓட்டை. யுத்தத்தை போயிருக்கிற, வாவ் அப்படி கரெக்டா எழுதி போட்டு அடிப்பான். நீ எந்த ஆடினாலும் உள்ள இருந்து பாய். ஹலோ, புரியுதா உங்களுக்கு? கேடகத்துல ஓட்ட இருக்க கூடாது, ரெச்சிப்ல ஓட்ட இருக்க கூடாது. ஓட்ட எப்படி வருது மாமா? பாயிண்ட சொல்றேன். உன் வீட்டாரே உனக்கு சத்துரு அந்த பாருங்க. உன் வீடு வழியாட்டே ரெச்சிப்பு ஓட்ட வரும். வேற எவனும் ஓட்டப்பட மாட்டான், நீ கூட ஓட்டப்பட மாட்டான். வீட்டார் அப்படியே வந்துச்சு, பாட்டி செத்தால மணி வரமாட்ட பேர பேச்சிய கேட்ட உடனே சாவுக்கு முன்னாடியே நம்ம சாவுக்கு நிக்கிற மாதிரியே பேசுவான். தாத்தா சாவுக்கா? அம்மச்சி அப்பச்சி தாத்தா தாத்தா சாவுக்கு கூட வர மாட்டியா? என்ன சொல்றதுன்னு தெரியல. தாத்தா சொன்னா வருத்தப்படுவாரு. ஏன் கடவை செத்தாலும் வர மாட்டேன்னு யாரும் சொல்ற பக்கம் இல்லை. நாங்கெல்லாம் சொல்லுவோம், அம்மச்சி ஆத்தாச்சுன்னா நீ வச்சுக்க, எங்க ரெச்சிப்பு ஓட்ட வரக்கூடாது. எல்லா பிசாசு எங்க வருதுன்னா ரெச்சிப்பை பிடிக்க தான் வருது. இப்ப எனக்கு இந்த பாயிண்ட்டுக்கு போட்டா, ரெச்சிப்பை கலத்தி விட்டா, கேடத்தை கலத்திட்டா போக்கு. ஆமென். தயவு செய்து சொல்றேன், நல்ல பட்டு நல்ல கோட்டோட கூட அக்கா தகச்சி வந்து கல்யாணத்துக்கு திருவிழாவுக்கு கூப்பிட்டா போயிடாத. அதோட வாழ்க்கையில ஓட்ட விழுந்துரும். ஆமென். போயிடாத ராசாத், தயவு செய்து போயிடாத. ஆமென். சும்மா வந்துட்டு போவான். ஒரு பாயிண்ட் நான் சொல்றேன் பாரு, இருக்கிறீங்களா? அந்த வசனத்தை படிச்சு பார்த்திருக்கீங்களா நீங்க? நான் வாசிச்சேன்ல முதல்ல ஒரு வசனம் இருக்கு தெரியுமா? உபாகம் 28:13. அந்த வசனத்தை நான் இப்ப வாசிக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வார்த்தைகளை யாவை விட்டு விலகி வேறு தேவர்களை சேவிக்கும்படிக்கு நீ வலது புறம் இடது புறம் சாயாமல் அப்படின்ற வந்துருச்சா? இதான் என்ன, உனக்கு ரட்சிப்பு கிடைச்சிச்சு, நீ ரட்சிக்கப்பட்ட இல்லையா? ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை சொல்றாரு, இன்னைக்கு நான் உங்களுக்கு நிறைய கட்டளைகள்லாம் தர்றேன். இந்த கட்டளை யாவை விட்டு விலகுவதற்கு, அதாவது ரட்சிப்பை விட்டு விலகக்கூடாதபடிக்கு உங்களுக்கு கற்பனைகளும் வார்த்தைகளும் கொடுத்திருக்குது. இப்படி இதான் ரட்சிப்பு, இதை விட்டு விலகக்கூடாது, நீங்க போகக்கூடாது, இங்க செய்யணும்னு வச்சிருக்குது. இப்போ வலது இடதுபுறம் சாயாமல் அப்படின்னு என்ன அர்த்தம்? வலது அப்படின்றதுன்னு உன்னுடைய பலம். உங்க வீட்டுல உங்க அப்பா ஒரு பலமா இருக்கலாம், உங்க அக்கா ஒரு பலமா இருக்கலாம், அண்ணன் ஒரு பலமா இருக்கலாம். வலது. இடது என்னங்கிறது நீ அரவணைச்சு கொள்றன்னு வச்சுக்கோமே, உன்னுடைய அன்பு பாசம் வச்சுக்கலாம். ஒரு பக்கம் அதிகாரம், ஒரு பக்கம் அன்பு பாசம் இருக்கு. இந்த ரெண்டும் வந்து என்ன செய்யுதுன்னா, கர்த்தர் விதிக்கிற கட்டளையை விட்டு உன்னைய அங்கும் இங்கும் ரெண்டு விஷயங்கள் வந்து அங்க இங்கும் ஒன்னு என்ன செய்யுதுன்னா விலக செய்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகிச்சுன்னா என்ன வரப்போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற தேவர்களை சேவிப்பாய், ரட்சிப்பு போயிடும். நீ வந்து ரட்சிக்கப்பட்ட, உன் குடும்பம் ரட்சிக்கப்படல, உன்னோட தகப்ப ரட்சிக்கப்படல, அம்மா ரட்சிக்கப்படல, அப்பா ரட்சிக்கப்படல, யாருமே ரட்சிக்கப்படல. இப்ப வந்து கூப்பிடுறாங்க, வலது பக்கம் இடது பக்கம் வந்து கூப்பிடுதான் அப்படித்தான் ஏதாவது சொல்றாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லம்மா, ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போக இருந்தா ஒரு பிரச்சனையாக்கும், ஒரு வியாழக்கிழமை சபைக்கு போக இருந்தா ஒரு பிரச்சனையாக்கும், இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக்கும். என் அக்காவுக்கு வேண்டி ஒரு வாரம் உனக்கு 1 மணி நேரம் இருந்துட்டு போக முடியாதா? ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு 9 மணிக்கு தானே உனக்கு சபை, அக்காவுக்கு வேண்டி ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு போ. இவர் சொல்றாரு, சாயாத முதல்ல அரை மணி நேரம், அப்புறமா இன்னும் ஒரு கழிச்ச பின்னாடி ஒரு 3/4 மணி நேரம். இப்ப அக்கா கூப்பிட்டா, இப்ப தம்பி வந்து நிக்கிறான், அண்ணன் வந்து நிக்கிறான். அப்படிதாங்க இருக்கும் பிசாசு வந்து சேர்லயே வந்து. இதுல புருஷனோ மனைவியோ யாராவது வராது பலகின பாண்டம்னு சொல்லுவாங்க, நீங்க போங்க நான் கூப்பிட்டு வரேன், சோழி முடிஞ்சா. இப்படித்தான் வருங்க பிசாசு, சோழி முடிஞ்சு. கடவுளே வந்து போதிச்ச பின்னாடி கூட ஒருவனும் கிடைக்கல. அவர் அற்புதம் செய்துதான் அந்த விஷயத்துல மட்டும் தான் கிடைச்சது தவிர, அவர் போதிச்ச போதனையில யாருக்கும் ஒண்ணு கிடைக்கல. ஏன்னா அவர் போதிச்ச போதனையில யாரும் வாழல. அற்புதத்துல மட்டும்தான் கிடைச்சிச்சு, தீர்க்கதரிசனம் மட்டும் கிடைச்சிச்சு. அவர் போதனையை எடுத்துக்கொண்டு ஒரு மனுஷன் வெற்றி சிறந்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருமே கிடையாது. 12 சீசர்கள் மட்டும்தான் அப்படி வெற்றி சிறந்தாங்க. அதுலயும் 11 பேர் மட்டும்தான் அந்த போதனையினால ரசிக்கப்பட்டவன் தான் நின்னான். அற்புதத்தை கேட்டவன் எல்லாரும் கடைசியில் ஓடிட்டான்.
பல லட்சம் பேரை தேவன் ரட்சித்தாரு. கடைசியில பெந்தகோஸ்து நாள் வந்தபோது 120 பேர் தான் இருந்தான். அந்த 120லயும் கடைசியில 11 பேர் தான் இருந்தான். இந்த 11 பேரும் வசனத்தினால் ரட்சிக்கப்பட்டவன். மத்த லட்சக்கணக்கான பேர் அற்புதத்தினால தேவனிடத்துல வந்தவன். அப்ப நான் சொல்லுவேன், வசனத்தை கேட்டுட்டு அதுல நின்னுட்டேன்னா இந்த உலகத்துல உன்னைய மாதிரி ஜெயிக்கிறவன் இந்த உலகத்துல யாரும் கிடையாது.